தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அரசியல் சீமானை பாதிக்குமா? விஜய் அரசியல் சீமானை பாதிக்குமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விஜய் அரசியல் சீமானை பாதிக்குமா என்று கேட்டால் சீமானை பாதிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கையில் எடுத்திருப்பது மக்களுக்கான அரசியல் ஆகும். அனைத்து உயிர்களுக்கான அரசியல், உலகத்துக்கான அரசியல் ஆகும். ஆனால் மற்றவர்கள் குடும்பத்துக்கான அரசியல், கொள்ளையடிக்கும் அரசியலை கையில் எடுத்துள்ளார்கள். செந்தமிழன் சீமான் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அவர் தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்களின் நலனுக்காக, தமிழர்களின் உரிமைக்காக, தமிழர்களுடைய வாழ்வுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை கையில் எடுத்து வருகிறார். ஆடு மாடுகளுக்கு அரசியல் நடத்துகிறார். தற்பொழுது தண்ணீருக்காக ஒரு மாநாடு, அடுத்ததாக மலைகளுக்காக ஒரு மாநாடு, மீனவர்களுக்காக மாநாடு, நெசவாளர்களுக்காக ஒரு மாநாடு, தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக ஒரு மாநாடு என்று அனைத்து உயிர்களுக்குமான அரசியலையும் உரிமைகளுக்கான அரசியலையும் செந்தமிழன் சீமான் கையில் எடுத்துள்ளார். நாளொரு மேனையும் பொழுதொரு உணவுமாக போராட்டத்தில் அவர் உள்ளார். களத்தில் வருடத்துக்கு 365 நாளும் களத்தில் உள்ளார். 24 மணி நேரமும் தமிழர்களை பற்றியே சிந்தித்து வருகிறார். ஆனால் இன்றைக்குள்ள அரசியல் தலைவர்கள் வாரத்துக்கு ஒரு முறைத்தான் வெளியே வருகிறார்கள். மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்தையோ, எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ, எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ, எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பையோ நடிகர் விஜய் இதுவரைக்கும் கையில் எடுத்தது கிடையாது. நடிகர் விஜய் அரண்மனை அரசியல் பண்ணுகிறார். அவர் கண்ணாடி வீட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல, அதான் உண்மை. வாரத்துக்கு ஒரு நாள் பிக்னிக் போற மாதிரி இன்னைக்கு மக்களை சந்திப்பதற்காக ரோட் ஷோ வர்றார். 3 நிமிஷம் பேசுறாப்புல, அவ்வளவுதான். இந்த 3 நிமிஷத்துல அவர் பேசுற பேச்சு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஆனால் சீமான் அப்படி கிடையாது. வருடத்துல 365 நாளும் அவர் களத்துல நிக்கிறாரு. அவரை போய் நாயின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாய் தான் டெய்லி வெளியே வரும் இற தேடி. விஜய் சிங்கமா, சிங்கம் எப்போதாவது தான் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. மக்கள் நாய்க்கு ஓட்டு போடுறாங்களா, சிங்கத்துக்கு ஓட்டு போடுறாங்களான்னு சொல்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா விளக்கமாத்துக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க, டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி விளக்கமாத்துக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தாமரைய சகதிக்கு அனுப்புறவங்க டெல்லி மக்கள். ஆக நாயின்னு சொல்றாங்க விஜய. நாய் தான் டெய்லி வெளியே வரும். அவர் டெய்லி வெளியே வர்றாருன்னா மக்களுக்காக வேண்டி வெளியே வர்றாரு. மக்கள் போராட்டத்துக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக டெய்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதை புரிஞ்சுக்கணும். டெய்லி வெளியில வர்றது நாய். சிங்கம் எப்போதாவது தான் வரும். சிங்கம் வாரத்துக்கு கூட தான் வரும். அதான் சனிக்கிழமை சிங்கம். சனியம் பிடிச்ச சிங்கமா என்னன்னு தெரியல, சனிக்கிழமை மட்டும் வெளியே வருது. இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காப்புல. மக்களுக்காக வேண்டிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஓட்டுக்கான அரசியலை செந்தமிழன் சீமான் செய்யல, நாட்டுக்கான அரசியலை தான் பண்றாரு. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக வேண்டிய அவர் அரசியல் பண்ணல, நாளைக்கு வாழக்கூடிய மனிதர்களுக்காக அரசியல் பண்ணுகிறார். நாளைக்கு வாழக்கூடிய மனிதன் நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும், விஷமில்லாத காற்றை சுவாசிக்கணும், நல்ல குடிநீரை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அரசியல் பண்றாப்புல. உலகத்து உயிர்களுக்காக வேண்டிய அரசியல் பண்றாரு. விஜய் அரசியல் வேற. விஜய் அரசியல் கலை கூத்தாடி அரசியல். அவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக வேண்டி அவர் ரோட் ஷோ காமிக்கிறாப்புல. அப்படி கையாட்ட, அப்படி இது பண்ண, அதான் பண்றாரு. இதுவரைக்கும் விஜய் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தவே கிடையாது. விஜய் கலை கூத்தாடி அரசியல், சினிமா அரசியல் பண்றாப்புல. அவருடைய ஃபேன் அவருடைய ரசிகர்களை மட்டும் அப்படியே கொண்டு வராப்புல. அவருடைய ரசிகர்களை அரசியல் பயிற்றுவித்து ஒரு அரசியல்வாதியா கூட மாத்தல. அவங்கள இன்னும் அந்த ரசிகர் கூட்டம் தற்கொலை கூட்டமா தான் மாத்திருக்காப்புல. இன்னைக்கு விஜய் நேரில் பார்க்கும்போதே பார்க்கலாம், குரலி வித்தை காமிப்பாங்க. ஓய் ஒய் ஒய் அப்படின்பாங்க. அதன் குரலி வித்தை. அதனால விஜய் அரசியல் வேற, சீமான் அரசியல் வேற. விஜய் அரசியல் கண்டிப்பா சீமானை பாதிக்காது. விஜய் எடுத்திருப்பது சினிமா அரசியல். சினிமா அரசியல் சீமானை பாதிக்காது. சீமான் சினிமா அரசியல் பண்ணல, சினிமா அரசியல் பண்றது சீமான். சினிமா அரசியலை கையில் எடுத்திருக்கவங்கள கண்டிப்பா விஜய் அரசியல் பாதிக்கும். சினிமா அரசியலை யார் கையில் எடுத்திருக்கா? சினிமா தொழிலை யார் கையில வச்சிருக்கா? உதயநிதி தான் கையில வச்சிருக்காப்புல. அப்ப சினிமா அரசியல் சீமானை பாதிக்காது. சினிமா அரசியலை கையில் எடுத்தவங்களுக்கு விஜயால் பாதிப்பு உண்டு. விஜயுடைய அரசியல் சீமானை கண்டிப்பாக பாதிக்காது.